யாழ் மாநகர சபையின் மக்கள் பிரதிநிதிகளின் செயற்பாடுகளுக்கு மாநகர ஆணையாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாக குற்றஞ்சாட்டி மாநகர சபை உறுப்பினர்கள் நேற்று அடையாள பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். 45 உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளின் கூட்டு பங்களிப்புடன் குறித்த அடையாள போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த அடையாள பகிஷ்கரிப்பில் இலங்கை தமிழரசு கட்சி, தேசிய மக்கள் சக்தி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழ் தேசிய முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர். போராட்டம் உண்மையிலே நாங்கள் நிர்வாகத்தை குறை கூறுவென்று இங்கு நாங்கள் இந்த இடத்திலே கூடவில்லை. உண்மையிலே அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அவர்கள் இந்த அடையாள போராட்டத்தை கொண்டு வந்தனர். நாங்கள் இன்றைக்கி 1 வருஷம் 2 மாதம் ஆகி எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் இந்த நிர்வாகத்திட்ட சொல்லி எங்களால் ஏழா கட்டத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கு முதல்வரும் எங்களுடைய இந்த சபை உறுப்பினர்களும் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையில் நாங்கள் இன்றைக்கு இந்த அடையாள போராட்டத்தை ஏற்படுத்தி இந்த அடையாள போராட்டத்தில் எங்களோட ஆணையாளர் உட்பட உள்ள இந்த நிர்வாகத்தினர் தங்களுடைய அசமந்த போக்கு, எதேச்சி அதிகாரமான போக்குகளை எல்லாம் நிறுத்தி இன்றிலிருந்து முதல்வரோட ஒரு இணக்கப்பாடோடு எங்களோட சபையோடு சேர்ந்து இந்த நிர்வாகத்தினர் வேலை செய்யணும் என்று நாங்கள் அன்பாக கேட்டு, இதற்கும் இவர்கள் எங்களோட சரியான முறையில் இந்த மக்களின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2-3 சேவையை தான் மக்கள் எதிர்பார்க்கிறவ. அந்த சேவைகளை இவியல் தொடர்ச்சியாக இவியல் வழங்காமல் இருப்பினமாய் தான் நாங்கள் இது சம்பந்தமாக உள்ளூராட்சி ஆணையாளருக்கும் ஆளுநருக்கும் நாங்கள் இதை உடனடியாக அந்த இடத்துல கொடுத்து நாங்கள் அவர்களை நேரடியாக நாங்கள் போய் மேயரும் எங்களோட உறுப்பினர்களும் சந்திக்கிறதுக்காக நாங்கள் அடுத்த ஏற்பாடுகளை செய்வோம். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் நாங்கள் கட்சி ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இன்றைக்கு அரசியல் வேறுபாடுகளை மறந்து உறுப்பினர்கள் என்ற ரீதியில், ஏன்னா நாங்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டவர்கள், மக்களுக்கான சேவைகளை ஆற்றுவதற்காக வந்தவர்கள். இந்த நிலையிலே மக்களுக்காக சேவை ஆற்ற வந்த பொழுது அதை தடுப்பதற்காக முட்டுக்கட்டை போடுவதற்காக உத்தியோகத்தர்கள் தரப்பிலிருந்து வேண்டுமென்றோ அல்லது சில நிகழ்ச்சி நேரத்தின் அடிப்படையிலோ எங்களுக்கான உதவிகள் மறக்கப்படுகிறது. உதாரணமாக ஆணையாளர் பகுதியில் இருந்து ஒரு உத்தியோகத்தர்களுக்கான இடமாற்றங்களை மேயர் உத்தரவை மீறி மேயர் சொன்னால் என்ன நான் வழங்க மாட்டேன் என்ற அளவுக்கு இங்கே அந்த சில தேவைகள் இடமாற்றங்கள் கூட நிறுத்தி வைக்கப்படுகின்றன. கண்ணுக்கு முன்னாலே மேயர் கொடுத்த உத்தரவு லிட்டரை இந்த உத்தரவை நான் நிறைவேற்ற மாட்டேன் என்று சொல்லி ஆணையாளர்களோ இருந்த ஆணையாளரோ இருக்கிற ஆணையாளரோ நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். அதை விட ஆளுநரிடமிருந்து வந்த கடிதங்களை செய்வதற்கு கூட ஆளுநரிடமிருந்து கடிதம் வந்தது என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்வது, திருப்பி அனுப்புவேன் என்ற அளவுக்கான ஒரு எகத்தாளமான எதேச்சதிகாரமான ஒரு நிர்வாக நடைமுறை ஒன்று காணப்படுகிறது. நாங்க சொல்றது மாதிரி அந்த காட்சியிலிருந்து அடுப்புகளில் விழுந்த கதையாக அங்கே, அதாவது நீங்கள் என்னவாக செய்வீங்கள், உங்களுக்கு மக்களிடமிருந்து கெட்ட பேர் வாங்கி தந்து உங்களுடைய அரசியல், அதாவது எந்த கட்சியில் அரசியல் வாங்கினாலே நாங்களே பேச்ச கேட்க வேண்டும், நாங்கள் 60 வயசு வரைக்கும் இருப்போம், அதற்கு பிறகு பென்ஷன் எடுப்போம் என்ற ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிறையில் அடிப்படையிலே நீங்கள் அது இது சொல்வாங்க, நீங்கள் இந்த வருஷம் இருப்பீர்கள், அடுத்த வருஷம் போயிருவீர்கள், நாங்களே உங்களுக்கு பயப்பட வேண்டும் என்று கீழ்நிலை உத்தியோகத்தர்கள் மேல்நிலை உத்தியோகத்தர்களின் அலட்சியத்தை மேலும் பயன்படுத்தி சபையின் எடுக்கப்பட்ட 45 உறுப்பினர்கள் நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னா வெறும் 45 உறுப்பினர்கள் அல்ல, 1 லட்சம் மக்களுக்கான பிரதிநிதிகளாகத்தான் இங்க இருக்கு. 1 லட்சம் மக்களுக்கான பிரதிநிதியாக தலைமை பிரதிநிதியாக இருப்பவர் கௌரவ முதல்வர் அவர்கள் உத்தரவு போட்டால் 1 லட்சம் மக்களின் ஆணை. அந்த இறமையை மீறும் வகையிலே நீங்கள் செய்ததெல்லாம் நாங்கள் செய்யலான்ற அளவுக்கு இவர்கள் இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? எது கிடைத்தாலும் கேட்டாலும் சேக்குலர் சுட்டுக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது தங்களுக்கு 7 மனுஷம் ஈயத்தை அப்படியும் பூசலாம், இப்படியும் பூசலாம், மேலையும் பூசலாம், கீழையும் பூசலாம் என்ற மாதிரி தங்களுக்கு வேணும்னு சொன்னால் சேக்குலரின் படி செய்வார்கள். தங்களுக்கு பிடிபட போதுன்னு சொன்னா அது சேக்குலர் இல்லை என்கிறார்கள். அப்படியான செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக நாங்கள் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அது உபசரண செலவு சம்பந்தமான கேட்டபொழுது நாங்கள் சபை முடிவது 10 நிமிஷத்துக்கு முதலே சேக்குலர் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு முதலமைச்சர் சேக்குலர் கண்டுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு யூடிஏக்கும் காசு கட்டி எங்களுக்கும் காசு கட்டி அவன் நீங்கள காசை ஒரு பயனாளி கேட்ட பொழுது
அப்படி ஒரு சேர்க்குலர் வந்ததே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்படியும் பூசலாம் இப்படியும் பூசலாம் சட்டத்தை வளர்த்து கொண்டு நடக்கின்ற ஒரு அதிகாரிகள் எதேச்சதிகாரமான ஆட்சி, சபைக்கு என்ன மரியாதை இருக்குன்னு தெரியாதவர்கள் இந்த ஆட்சி, அந்த சபைக்கு சபையின் மரியாதை மாண்பு இறமைய தெரியாதவர்கள், அது தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிப்பவர்கள், தூங்குனவனை எழுப்பலாம் தூக்கி கொண்டிருப்ப நடிப்பவனை எழுப்ப முடியாது என்பது போல ஒரு கூட்டணியாக மாஃபியாவாக செயற்பட்டு கொண்டு இந்த மாநகர சபையை எள்ளளவுமே குணியளவேனும் கூட இயங்க விடக்கூடாது, மக்களுக்கு நல்ல செயல்களை செய்யக்கூடாது, மேயருக்கோ மற்ற உறுப்பினர்களுக்கோ வட்டார மெம்பர்களுக்கோ எந்த விதமான ஒரு நட்பேரும் வந்துவிடக்கூடாது என்றது அவர்களை, அதாவது சபையை நீங்க போனா போங்க வந்தா வாங்க, அதை நான் பார்க்கிறதான் சொன்ன மாதிரியான ஒரு செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்றப்பட வேண்டும். இது மாற்றப்பட்டு மக்களுக்கான சேவைகளை ஒரு கை தட்டி ஓசை வராது, இரு கை தட்டினா தான் ஓசை வரும். இருவரும் இணைந்து இந்த சபையை கொண்டு நடத்துவதற்கான ஒரு விழிப்புணர்வாகத்தான் நாங்கள் என்றும் யாரையும் குற்றச்சாட்ட விரும்பவில்லை. இதுக்கு பிறகாவது மக்களுக்கான சிறந்த சேவைகளை நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுதமைக்கான நிலைமையில இருக்கு. ஆனபடியால அந்த நிலைமையை மாற்றி தாசில் பண்றதுக்கான உங்களுக்கு ஓட போடக்கூடிய இடத்துல இருக்கிற மேயருடைய உத்தரவை கேரி அவுட் பண்ணி சரியான மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாநகர சபை என்பது மக்களால் தெரியப்பட்ட அரசியல் சார்ந்த ஒரு சபையாகும். ஒரு மாவட்ட செயலகத்தில் இருந்து மிகவும் வேறுபட்டது உள்ளூராட்சி சபைகள். எனவே இந்த உள்ளூராட்சி சபைகளில் குறிப்பாக மாநகர சபையில சபையின் தீர்மானங்களை எடுக்கின்ற ஒரு கூட்டு பொறுப்புடன் நாங்கள் எங்களுடைய முதல்வர் தலைமையிலே நாங்கள் பல்வேறு விடயங்களை, ஒரு சாதாரண விடயங்களை கூடி நாங்கள் இதில் தீர்மானங்களாக எடுத்து இந்த ஆணையாளர் அவர்களுக்கு எங்களுடைய நிர்வாக பகுதிக்கு கொடுக்கின்ற போது அதற்கு முட்டுக்கட்டைகள் போடப்படுகின்றன. எனவே இது 2 வருஷம் ஆகின்ற இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இது இயலாமல் இருக்கின்றது. மக்களுடைய கோரிக்கைகளுக்கு எங்களுக்கு பதிலளிக்க இயலாமல் இருக்கின்றது. எல்லா உறுப்பினர்களும் விசனம் தெரிவிக்கின்றார்கள். எனவே இன்றைய இந்த நிர்வாகமும் எங்களுடைய சபையும் சேர்ந்து போக வேண்டும். அவ்வாறு நிர்வாகம் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தால் யார் அந்த முட்டுக்கட்டையாக இருப்பவர்கள் உடனடியாக உள்ளூராட்சி ஆணையாளரால் இது மாற்றப்பட வேண்டும். அவ்வாறு நிர்வாகிகள் சரியான முறையில் நடப்பதாக இருந்தால் சபையில யார் இதுல முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் என்பது தங்களுடைய உத்தியோகங்களை மாற்றி அமைத்து அவர்கள் மாற வேண்டும். எனவே 2ம் இணைந்து செயற்பட்டால்தான் இது எங்களுடைய தமிழருக்கான ஒரு சபை, எங்களுடைய நகரம் அழகாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். எனவே இந்த அழகான ஒரு சபையை அழகான மயமாக இது ஒரு வினைத்திறன் உடையதாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இன்று முழு பேரும் இதுல நாங்கள் இந்த நிர்வாகத்துக்கு எதிராக எங்களுடைய அடையாள வேலை நிறுத்தத்தை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இன்றுடனாவது இதுக்குரிய தீர்வுகள் முற்றாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இதற்கு சந்தர்ப்பம் அளித்த முதல்வர் அவர்களுக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் சார்பாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாநகர சபை உறுப்பினர்களாகிய நாங்கள் மக்களுக்கான சேவையினை துரித கதியிலே வினைத்திறனோடு செய்வென்ற ஆர்வத்தோடு அனைத்து உறுப்பினர்கள் எல்லா கட்சி சார்பாக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் நாங்கள் ஒரு மக்களுக்கான ஆர்வத்தோடு நாங்கள் இந்த அரசியல் களத்தின் ஊடாக இந்த மாநகர சபைக்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்டோம். மக்களுக்கான பணிகள் எந்த விதமான தடையுமின்றி நடக்க வேண்டிய பொறுப்புக்கு உரியவர்களாக முதல்வர் இருக்கின்றார். அதே போல எங்களுடைய உயரிய சபையும் இருக்கின்றார். அவ்வாறு நாங்கள் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. அந்த கடப்பாடை நாங்கள் எங்களுடைய அதிகாரிகள் ஊழியர்களூடாக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புக்கு உரியவர்களாகும். ஆனால் நாங்கள் சில மக்கள் சார்பாக உத்தரவிடுகின்ற சில தேவைகள், விண்ணப்பங்கள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் துரித கதியிலே நடைபெறாமல் இருப்பதும், அதிகாரிகள் அதற்கான சாட்டுப்போக்குகளை சொல்வதும், ஆணையாளர் ஊடாக எல்லா விடயங்களும் செய்ய முடியாது. ஆணையாளர் சில விடயங்கள், முதல்வர்களுடைய உத்தரவுகள், குழு தலைவர்களுடைய உத்தரவுகள், பிரதி முதல்வருடைய உத்தரவுகள், சில முதல்வர்களால் சில பொறுப்புகள் பிரதி முதல்வருக்கு மற்றும் சபை குழு தலைவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். பகிர்ந்தளிப்பின் ஊடாகத்தான் எங்களுடைய சேவைகள் விரிவாக்கப்பட வேண்டும். அது எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் அது ஒரு பண்பாக இருக்கின்றது. பவர் டெலிகேஷன் அப்படியான ஒரு இது இருக்கும் போது சில காரியங்களுக்கு, உதாரணத்துக்கு ஒரு விடயங்கள் லேசாக உறுப்பினர்களோ குழு தலைவர்களோ முதல்வரோ பிரதி முதல்வரோடாக செய்கின்ற காரியங்களை அதை
விரைவை குறைக்கின்ற முகமாக ஆணையாளர் ஊடாக சில விடயங்களை செய்வதும் சில உத்தரவுகளை செய்யாதிருப்பதும் மக்களுக்கான சேவையினை நாங்கள் முடக்குகின்ற அமைகின்றோம். நாங்கள் மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள், மக்களுக்கான சேவை விரும்பிகள் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் மக்களுக்கான சேவையினை செய்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும். நாங்கள் இது அதிகாரிகளோடு முரண்படவில்லை. அதற்கான ஒத்துழைப்பை விரிவாக்கம் செய்ய வேண்டும். உறுப்பினர்களும் அதிகாரிகளும் ஊழியர்களும் எல்லாரும் சேர்ந்துதான் செய்வதற்குரிய இந்த இதுகளை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்கணும். இதுல முரண்பாடுகளை நாங்கள் உருவாக்குவதற்காக நாங்கள் ஒரு பிளெக்சிபிளான மக்களுக்கான சேவைக்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அன்பாக கேட்கிறோம். ஒன்று கடந்த முறை உடைச்சு அனுமதி இல்லாம உடைச்ச நேரத்தில் முதல்வரால் அது தடை செய்யப்பட்டு அதனை கட்டுறதுக்குரிய அனுமதி. ஆனா அதை பிழையான விதத்துல கட்டி கொண்டிருக்கிறது முதல்வருக்கு கடிதங்கள் தந்தும் எவ்வளவோ அது என்னுடைய வட்டாரத்திலே எவ்வளவு தடவை சொல்லியும் ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர்கிட்ட நான் நேற்று 7வது கட்டத்துல சொன்ன நேரத்துல அவர் உடனடியா வேலை முடிஞ்சு வீட்டை வந்திருந்தும் அவர் உடனடியா வந்து பார்வையிட்டு அதன் பிள்ளைய கண்டுபிடிப்ப அவர் வராம இருந்திருந்தா இந்த இதோட அப்படியே கட்டி முடிஞ்சிடும். இப்ப எதுவும் ஏற்றுக்கொள்ளி இப்ப இதுல இருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா நிர்வாகம் வினைத்திறன் இல்லை.